ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, உனக்கு நல்ல வாழ்க்கையோ அல்லது மோசமான வாழ்க்கையோ வழங்கப்படவில்லை. உனக்கென ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன். அதை நல்லதாக ஆக்குவதும் கெட்டதாக ஆக்குவதும் உனது கைகளில்தான் இருக்கிறது. இப்போது உன் குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்து கொண்டிருப்பதால் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக நானே ஓடோடி வந்துவிட்டேன். ஆனால் அந்த ஆபத்திற்கு காரணம் யார் தெரியுமா? நீயும் ஒரு விதத்தில் அதற்கு காரணமாகத்தான் இருக்கிறாய். எப்போது கஷ்டம் வந்தாலும் உடனே அதிலேயே மூழ்கி விடுகிறாயே தவிர அதிலிருந்து உடனே வெளிவந்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி யோசனை செய்யாத ஆளாக நீ இருப்பதால் தானே மீண்டும் மீண்டும் உனக்கு கஷ்டங்களும் துன்பங்களுமே வந்து சேருகிறது. இப்போது கூட உன் குடும்பத்தில் நீ நல்லது நடக்க வேண்டிய விஷயத்தை உனது எண்ணங்களால் தவறாக நடக்க தீர்மானித்து விட்டாய். அது நல்லதாக நடக்க வேண்டும் என்றுதான் நான் எழுதி வைத்திருந்தேன். ஆனால் நீயோ நடக்கப் போவது எப்படி இருக்குமோ, தவறாக நடந்து முடிந்துவிடுமோ, இது எதிர்பார்த்ததற்கு நேர்மாறாக தவறாய் முடிந்துவிடுமோ என யோசித்து கொண்டே இருந்ததால் தான் அந்த ஆபத்து உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ கஷ்டத்தில் இருக்கும் போதெல்லாம் அவர் பணம் தருவார், இவன் பணம் தருவார் என்று யாரையும் எதிர்பார்க்காதே என சொல்லியும் கூட நீ எதற்காக மற்றவர்களின் உதவியை எதிர்பார்க்கிறாய் என் செல்லமே? வாழ்க்கையில் நீ கடைசி வரையிலும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என நினைத்தால் உனக்கான பணத்தை நீதானே சம்பாதித்து கொள்ள வேண்டும். எக்காலத்திலும் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காதே. யாரும் வந்து உனக்காக நிற்பார்கள் என யார் மீதும் முழு நம்பிக்கை வைக்காதே என்று நான் சொல்லியிருக்கிறேன் தானே. இப்போது கூட உன் குடும்பத்தில் நடக்கப் போகிற தவறுக்கு காரணமாக நீ இருந்தாலும் உன் வராகி அம்மா அதை மன்னிக்கிறேன். ஏன் தெரியுமா? என்னுடைய அப்பாவி பிள்ளையான நீ வெகுளித்தனமாக இன்னும் குழந்தை போல்தான் யோசிக்கிறாயே தவிர எப்படி ஆபத்திலிருந்து தப்பிக்க வேண்டும், அதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும் என யோசனைகளை காட்டிலும் என்ன நேருமோ ஏது நேருமோ என்றுதான் உடனே குழந்தையைப் போல பயப்பட்டு பதட்டப்படுகிறாய். முதலில் பயப்படுவதையும் பதட்டப்படுவதையும் நிறுத்து. உன்னை மதிக்காதவர்களை நீயும் மதிக்க அவசியமில்லை என் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே காதில் கேட்டுக்கொண்டு அதை பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் அதனால் உனக்கு எப்படி நல்லது நடக்கும்? உயிரற்ற பணமெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டதால் தான் இப்போதெல்லாம் உயிருள்ள மனிதர்கள் பேச முடியாமல் ஊமையாய் தவிக்கிறார்கள். என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையிலும் இந்த நிலைமை வந்து விடக்கூடாது. அதனால்தான் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் துணையாய் பாதுகாப்பாய் இருக்கக்கூடிய நானே இப்போது எல்லா ஆபத்துகளையும் விலக்கி வைத்து உங்களை காப்பாற்றி நீங்கள் நினைத்ததையெல்லாம் அப்படியே செய்து கொடுப்பதற்காக வந்துள்ளேன். இந்த உலகமே எப்போது யார் கீழே விழுவார்கள் என்றுதானே எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. நீயும் கொஞ்சம் தடுமாறினாலும் தவறி விழுந்தாலும் உன் மீது ஏறி ஓடுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். எதை பற்றியும் சிந்தனை செய்யாமல் யாருடைய வார்த்தைகளையும் காதில் வாங்கி கொள்ளாமல் உன் குடும்பத்தை முன்னேற்றுவதற்கு என்ன வழியோ, அவரவர் ஆசைகளையும் விருப்பங்களையும் லட்சியங்களையும் நிறைவேற்றுவதற்கு என்ன வழியோ அதை நோக்கி முன்னேறி போவதற்கான வேலைகளை செய். நீர் வற்றிய குளத்தில் எப்படி பறவைகள் இருக்காதோ அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ ஜெயிக்காவிட்டால் மனிதர்கள் உன்னை தேடி வரமாட்டார்கள். ஜெயித்து சந்தோஷமாய் வெற்றியாக உன் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு வாழ்ந்து காட்ட தயாராகு. இனி எல்லா விஷயமும் நல்லபடியாக நடப்பதற்கான வேலைகளை உன் வராகியம்மா நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. ஒரு சூடான பானத்தை நீ குடிப்பதற்கு முன்பாக அது சூடாக இருக்கும் என்பது தெரிந்தால்தானே குடிப்பதில் நிதானத்தோடு நீ அதை குடிப்பாய். அதே போல வாழ்க்கையிலும் நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் எது எப்போது சுடும், எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஆபத்து வரும் என்று தெரியாது என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய செயல்களிலும் பேசக்கூடிய வார்த்தைகளிலும் கொஞ்சம் கவனமும் நிதானமும் இருக்கும்படி பார்த்துக்கொள். படிப்பு கற்றுத்தருவதை காட்டிலும் இந்த உலகத்தில் மனிதர்களின் நடிப்புதான் வாழ்க்கையை உனக்கு சரியாக கற்றுக் கொடுக்கும். மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளிலும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களிலும் நீ உற்று நோக்கினாலே யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெளிவாய் நீ புரிந்து கொள்வாய். எதற்காகவும் எதை நினைத்தும் யாரை நினைத்தும் யாருடைய செயல்களை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம். உனக்கான நல்வழி காட்ட உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன். உன் வேண்டுதல்களுக்கெல்லாம் செவிசாய்த்து நீ கேட்ட வரங்களையெல்லாம் நான் உனக்கு அருளுவேன் என் செல்லமே. உன் கண் முன்னாலுமே இருக்கக்கூடிய பல விஷயங்களே உன் கண்ணில் படாமல் இருக்கிறது என்பதை எப்போது நீ புரிந்து கொள்ளப் போகிறாய்? உனக்காக நான் ஆசிர்வதித்து பல விஷயங்களை அருள் செய்து விட்டேன். ஆனால் நீதான் அதை பெற்றுக்கொள்ள தவறுகிறாய், தடுமாறுகிறாய்.
அதற்கெல்லாம் காரணம் உன் முன்ஜென்ம வினைதான் என்பதை இப்போதாவது புரிந்து கொள். எதற்காகவும் பயப்படாதே. சில விஷயங்கள் உனக்கு தாமதமாக கண்ணில் படும். அப்போதுதான் நான் அருளியதெல்லாம் உண்மை என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் செல்லமே. நான் உனக்கென கொடுத்ததும் உனக்காக எடுத்து வைத்ததும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். இடையில் என்னதான் யார் தடை செய்தாலும் யாராலும் நான் உனக்கு கொடுப்பதை தடுக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. உன் கர்ம வினைகளால் நீ என்னிடம் கேட்ட வேண்டுதல்களை உனக்கு நம் ஒப்படைப்பதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டதே தவிர அதை நிச்சயமாக உன் வசம் ஒப்படைக்கத்தான் போகிறேன். என்னிடமிருந்து உனக்காக கொடுக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேராமல் ஒருபோதும் இருக்காது என் செல்லமே. கூடிய விரைவில் உன் வாழ்க்கையை நான் அழகாய் மாற்றப் போகிறேன். உன் முகத்தில் புன்னகை மீண்டும் தாண்டவம் ஆடும்படியும் உன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சந்தோஷப்படும்படியும் உன்னை வெற்றிகரமாய் வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை நான் பார்த்து கொள்கிறேன். மேகங்கள் எப்படி சூரியனை கடந்து செல்லுமோ அதே போல்தான் உன் வாழ்க்கையிலும் இப்போது துன்பங்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. கூடிய விரைவில் துன்பமெல்லாம் கடந்த இன்பமான வாழ்க்கையை நீ பெறத்தான் போகிறாய். சூரியனைப் போல பிரகாசமாக நீ வாழ்வதற்கான நேரம் வந்துவிட்டது. எதை கண்டும் கவலை கொள்ளாதே. உன் கனவுதானே சில நேரங்களில் உன் மனதிற்கு ஆறுதலாய் இருக்கிறது. உன் கனவை நனவாக்கி நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடையும்படி நான் உனக்கு உறுதுணையாய் இருக்கப் போகிறேன். உனக்குள் நல்ல எண்ணங்களும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இருக்கிறது. அதனாலேயே உன்னை சுற்றி நல்ல நட்புகளும் நல்ல உறவுகளும் இருக்கும்படி நான் செய்து உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் நன்மையாக முடியும்படி செய்ய போகிறேன். உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களை சந்திக்காமல் போய்விட வேண்டும் என்று தானே யோசிக்கிறாய்? அது தவறு என் செல்லமே. உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களையும் மதிப்பு குறைவாக நடத்துபவர்களையும் நீ அடிக்கடி சந்திக்க வேண்டும். அப்போதுதானே சோர்ந்து போகும் சமயங்களில் கூட உன்னால் வாழ்ந்து காட்ட முடியும் என்ற எண்ணம் அதிகமாகும். அவர்கள் கண்முன்னால் நீ ஜெயித்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற அந்த எண்ணம் மூலமாகவே நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். நேர்மை உள்ள நட்பும் நம்பிக்கை உள்ள வாழ்க்கையும் ஒருபோதும் தோற்று போகாது, விட்டு போகவும் போகாது. உன் வாழ்வில் உனக்கான வெற்றியை நான் கொடுக்கத்தான் போகிறேன். எல்லாரையும் மகிழ்வித்து நீயும் உன் குடும்பமும் மகிழ்வாக வாழும்படி உங்களுக்கு தேவையான அத்தனையையும் நான் செய்து கொடுக்கப் போகிறேன். உன் எண்ணங்களில் எந்த களங்கமும் இல்லை. உனது யோசனைகளும் செயல்களும் யாருக்கும் தீங்கு விளைவிப்பதாகவும் இல்லை. பிறகு எப்படி நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்காமல் இருப்பேன்? நீ நினைத்தது போலவே உனக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே உன் வாழ்க்கையை கடந்து வர தயாராகு. அழுத்தமான வார்த்தைகளை எழுதினால் கூட மென்மையான காகிதங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறது தானே? அதே போலதான் உன் மனதிற்குள் அழுத்தமாய் வசிக்கக்கூடிய உன் வராகியம்மா மென்மையாய் உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்ய போகிறேன். எல்லாமே இனி நீ நினைத்தது போலதான் நடக்கப் போகிறது. உன்னிடம் உள்ள சிறந்ததையெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவிய உன் வாழ்வில் இப்போது மிக சிறந்ததையே பலனாகவும் பரிசாகவும் பெறப்போகிறாய். நீ கொடுத்ததெல்லாம் பல மடங்காக உனக்கே திரும்ப கிடைக்கும். நீயும் உனது குடும்பமும் உனது உள்ளமும் உனது இல்லமும் மிகவும் மகிழ்ந்து சந்தோஷமாய் வாழ்வதற்கான நேரம் இது. ஓம்